விஜய் வந்துங்க ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு தான் சும்மா ஏதோ ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் கமல்ஹாசன் மாதிரி அரசியலில் குதிக்கலை. தொடர்ச்சியாக அவர் நேற்று ஒன்று பேசினார பார்த்தீங்களா, எல்லாரும் அரசியலுக்கு வந்த பிறகு தான் வீட்டுக்கு போவாங்க, வீடுங்களுக்கு போவாங்க. நான் எல்லார் வீட்லேயும் நுழைஞ்ச பிறகு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு. அப்போ எவ்வளோ நுணுக்கமான ஸ்டேட்மெண்ட் அது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ விஜய் என்னுடைய இதில் கணக்கில் இஸ் எ ஸ்ரூட் பொலிட்டிஷியன். எப்போ வரணும், எப்போ எதை பேசணும். இப்போ சீமான் மாதிரி மைக்கு நைட்னா எல்லாம் வளவலான்னு பேசுகிற ஆள் இல்லை. அவர் அது தெளிவாக சொன்னார் பார்த்தீங்க இல்லையா. சிங்கம் வேட்டையாடுவதற்கு தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்குறதுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கெல்லாம் வராது. வந்ததுன்னா கர்ஜிக்கும், வேட்டையாடிட்டு தான் போவோம். அப்புறம் என்ன சிங்கத்தை பற்றி சொன்னார். சிங்கம் தன்னை விட வலுவான பலமான எதிரியை தான், மிருகத்தான் அடித்து சண்டை போட்டு ஜெயிக்கும். இந்த செத்தது, இந்த கெட்டு போனது, அது சீமானாக இருக்கலாம், பழனிசாமியாக இருக்கலாம். செத்தது செத்த மிருகம் பழனிசாமியாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் தான் சொல்லணும் அவர் எதை சொன்னாருன்னு. அவர் பூடகமாக சொல்லிட்டாரு, நான் டீகோட் பண்ணுறேன். செத்த மிருகம் பழனிசாமி, ஏன்னா அது செத்து போச்சு அந்த ஆர்கனைசேஷன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொண்டர்கள் உயிரோட்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் இவர் அப்பீல் பண்ணுறாரு.